ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, உங்கள் ஏஜ், உங்களோட ரிஸ்க் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸாக பார்த்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் ஹரிசான், அதாவது நீங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். பொதுவாக நீங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லையும், இல்லை ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெட் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. தேர்டு வந்துட்டு ட்ராக் ரெக்கார்ட். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் ப்ரீவியஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்ட் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை நீங்க எடுத்துக்கணும். ஃபோர்த் வந்துட்டு டைவர்சிஃபிகேஷன். ஒரே ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிடாம டெட் ஃபண்ட்ஸ்லையும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லையும் நீங்க டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றப்ப லாஸஸ் ஏற்பதற்கான ரிஸ்க் லெவலும் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும். லாஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் மோட், அதாவது நீங்க டைரக்ட் பிளானை சூஸ் பண்றீங்களா இல்ல ரெகுலர் பிளானை சூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது பொறுத்து உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் வேரி ஆகும். ஏன் அப்படின்னா டைரக்ட் பிளான் அப்படிங்கிறது டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்றது. அதுவே ரெகுலர் பிளான் அப்படிங்கிறது ஒரு புரோக்கர் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. புரோக்கர் மூலமா பண்றப்ப அவங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸும் தனியா போகும். அப்படிங்கிறதால இந்த ரெகுலர் பிளானை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் டைரக்ட் பிளானை கம்பேர் பண்றப்ப. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.